எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷோயா இன்றைக்கு அம்மாவோட அருள்மொழிகள் என்ன பார்க்கணும்டா, பக்தியும் இறை அன்பும். அதாவது பக்தின்றது என்னடாடா, இப்போ வந்து வேதாந்தங்கள் அதுகளெல்லாம் படிச்சுட்டு இறைவனை வந்து ஒரு தள்ளி வைப்பாங்க. இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் பக்தின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் வந்து இறைவன் பண்ணுறது, இறைவன் நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற அந்த உணர்வு நிலையை வளர்த்துக்கிறது. அதாவது இப்போ ஒரு குழந்தைன்றது வந்து அம்மா விட்டுட்டு இருக்கா. ஸோ அதே அன்பு வந்து அந்த உணர்வு வந்து இறைவன் மேலே எங்களுக்கு வரணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதுதான் இறை அன்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் அவ்வளோத்தையும் வந்து இறைவன் மேலே கொண்டு போகணும். அதுதான் இறை அன்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பக்தின்றது அது இல்லை. பக்தின்றது வந்து இதுகளெல்லாம் படிச்சுட்டு இறைவனடா இப்படி தான் அப்படின்னு ஒரு தள்ளி வைப்போம் இல்லையா, அப்படி. ஆனால் இப்போ இறை அன்புன்றது அப்படி இல்லை. இப்போது பீரியட்ஸ் டைமில் கூட இறைவன்கிட்ட போகும். அதுதான் இறை அன்பு. பக்தின்றது அப்படி இல்லை. ஓகே, பீரியட்ஸ் டைம் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பக்தி. ஸோ தள்ளி வைப்போம் அப்போ. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இறை அன்புன்றது இப்படி நெருக்கமாக க்ளோஸாக இருக்கணும். அதான் இறை அன்புன்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இறைவனை விட்டு ஒரு நொடி கூட பிரியாமல், அதாவது இறைவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கமேங்கிறது அதுகள் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் ஏங்கணும்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வந்து அடுத்தது வந்து அம்மா சொல்கிறாங்க, இப்போது உதாரணமாட்டா இப்போ நீங்கள் மனுஷங்களுக்காக அழுதிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு உங்களை இப்படி கிடைக்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இறைவன் அப்படி இல்லைடா. இப்போது நீங்கள் அவருக்காக அழுகுறீங்கண்டா, அவருக்கு தெரியும் தானே உங்களோட மனசு, நீங்கள் யாருக்கு அழுகுறீங்க. ஸோ அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அன்றைக்கி நீங்கள் அழுகுறாண்டு உங்களை காட்டுவார். இப்போது மனுஷங்களுக்கு அழுதா டெய்லி அழுதுகிட்டு இருப்பீங்க, அதுக்கு எவ்வளோ நாள் அழுவீங்கன்னு தெரியாது. ஆனால் இறைவனுக்காக நீங்கள் அழுகிறது வந்து கொஞ்சம் நேரம் தான். ஒரு நாள் அழுகுறீங்களா, அது அவ்வளோ நேரம் கூட அவர் அளவிட மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து கருணை அதிகம். ஸோ வந்து தான் இருக்கிறன்றதை வந்து நிறைய வழியில் அவர் காட்டுவார். ஸோ அதுதான் வந்து மனுஷங்களுக்காக இயங்காமல் இறைவன் மேலே எங்கேயும் அந்த உணர்வுகளை வளர்க்கணும்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் பக்திக்கும் இறை அன்புக்கும் இடையிலான அந்த ஒரு இது. ஸோ வந்து எப்போவுமே வந்து இறைவனை வந்து ஒரு அம்மாவாவோ அப்பாவாவோ இல்லை காதலனாவோ இல்லை கணவனாவோ அப்படி வந்து நீங்கள் வச்சு எந்த ஒரு பாவம்னாலும் பார்க்கலாம். ஸோ இறைவனுக்கு வந்து இதுதான் இல்லை, அம்மா சொல்லி கொடுக்குறாங்கடா. ஸோ வந்து மனுஷங்க சொல்கிறத கேட்டுக்கொள்ளாம இறைவனை எந்த ரூபத்திலையும் வச்சு இறைவனை அடையிறதுக்கு மட்டும் வழி பாருங்கடா. ஓகே, மற்றது வந்து இப்போது அம்மா அப்பா காதலன் கணவனோட எப்படி இருப்பீங்களோ அப்படி இறைவன் கூட இருக்கணும். அதான் இறை அன்பு. ஸோ ரொம்ப க்ளோஸில் இருக்கணும்டா. அதான் மெயின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே எப்படி அம்மா சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கடா. இதோட ஃபுல் வீடியோட அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் இருக்குது. அதில் அருள்மொழி உபதேச அமிர்தம் பாகம் 1 பாகம் 2 எல்லாமே இருக்குடா. ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது. நாங்கள் அதில் இந்த ஷார்ட்ஸாக தான் எடுத்து போடுறது. ஸோ எல்லாமே வந்து அதில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறேன்னு சொன்னால் அதில் போய் பாருங்கள். ஓகே, நம்ம ஷோயை